உங்களை எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா ஆ, நீங்க ஒரு வாத்தியார், அதனாலதான். ஆமாங்க, என்னைக்கு நீங்க ஒரு வாத்தியாருன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்துதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போ என்ன வாத்தியார்னு தெரிஞ்சதுனாலதான் உனக்கு பிடிச்சிருக்காமதா? ஆமாங்க, என்னை இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்க 3 பேரையும் பிடிக்காம போனதுக்கு காரணமும் அவங்க வாத்தியார் உத்தியோகத்துல இல்லங்கிறது தான். அப்போ அன்னைக்கு சின்ன பிள்ளைய காப்பாத்துனது அங்க யாரா இருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்தி தானுங்க ஆகணும். அதுவும் இல்லாம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கறது நம்ம கடமை தானே. அப்போ எங்க அம்மா தங்கச்சி அவங்க எல்லாம் எனக்கு உங்க எல்லாரையுமே பிடிக்குங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் விட உங்க வாத்தியார் வேலைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, என் குடும்பத்துல அண்ணன் தம்பி தங்கச்சி அண்ணன் மண்டி எல்லாருமே படிச்சவங்க தான். நான் மட்டும் படிக்கலையேன்னு இவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதுக்காகவே கட்டினா ஒரு வாத்தியார் தான் கட்டணும்னு இம்புட்டு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாள் தவத்துக்கு ஒட்டு மொத்தமா கிடைச்ச வரமாதான் நான் உங்களை பாக்குறேன். நீங்க தான் எனக்கு பாடம் படிக்க சொல்லி கொடுக்கணும். உங்ககிட்ட தான் படிச்சு நான் பட்டம் வாங்கணும். என்னங்க, நான் இம்புட்டு பேசுறேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. இல்ல, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். மேகங்கருக்குது மலவர பாக்குது வீசி அடிக்குது காத்து மழை காத்து மாப்ளே மழை காத்து. ஒரு மனுஷன் கட்ட குரலை இப்படி காண கீதம் பாடிட்டு வந்து உட்காந்துருக்கான். நீ என்னடா ஒரு ரியாக்ஷன் இல்லாம உட்காந்துருக்கிய? அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது மாமா. மாமா வாங்க போலாம். எங்க? சரக்கு அடிக்க. சரக்கா? ஏமாப்ல, ஏதோ விஷயத்த சொல்லின்னு கூட்டிட்டு வந்து இப்படி வெறிக்க தண்ணிய பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏ மாப்ள, சொல்லு மாப்ள. குடி மாமா. என்ன மாப்ள, இதை முடிச்சிரு. எனக்கே ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க. அடி மாமா, நான் சொல்றேன். என்ன விஷயம் சொல்ல மாட்டியா? இப்ப சொல்லு மாப்ள. பேச முடியல மாமா. ஏன்டா மாப்ள? துக்கம் தொண்டை அடைக்குது. யாரா அவன்? தொண்டை அடிக்குது மண்டை அடிக்குது. அது சரி, நீ துக்கமா இருக்கிறதுக்கு எனக்கே மாப்பிள்ள ஊத்தி கொடுக்குற? இல்ல மாமா, என் கஷ்டம் அம்புட்டு பெருசு மாமா. நீ சாதாரணமா தான் இருந்தா உன்னால கேட்க முடியாது. அதுக்காக தான் இது. அப்படி என்ன மாப்பிள்ள உனக்கு சோகம்? நான் மாமன் இருக்கும்போது உனக்கு சோகம் இருக்கலாமா? சொல்லு மாப்பிள்ள, சொல்லு. நேத்து அமுதாவை பார்க்க போனல மாமா. ஆமா, அது அது ஏதோ உன்னை ஏன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்றக்கா உன்னை கூப்பிட்டு விட்டா. அங்கதான் மாமா, அங்கதான் மாமா பிரச்சனை ஆயிப்போச்சு மாமா.
பிரச்சனையா? என்ன பிரச்சனை? உன் மாமா மறுபடியும் உன் காதலுக்கு முட்டுக்கட்ட போடுறானா? இன்னைக்கு நான் அவனை உண்டில்ல பண்றேன் மாப்ள. நீ பாரு, உன் மாமனை நீ வயசுல பார்த்ததில்ல. மாமா போட்டோ சொன்ன கேளுங்க மாமா. மாதிரி பொழந்துகிட்டு இருக்க. பிரச்சனை அது இல்ல மாமா. பொழந்துகிட்ட விட மாட்டேன் மாமா. சொன்ன கேளுங்க மாமா. மாமா நேத்து அமுதாவை பார்க்க போயிருந்தல மாமா. சரி போன ரிப்பீட். மாமா அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னடா சொன்னா? மாமா அவ என்ன சொன்னான்னு தெரியுமா மாமா? ஐயோ தாங்களையே, ஓவர் ரிப்பீட்டா இருக்கே. டேய் நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீ குடிச்சிருக்கியாடா? சும்மா துணைக்கு வந்துட்டு குடிச்ச மாதிரி இப்படி அலும்பு பண்ணிட்டு இருக்கியாடா? என்னதான் சொன்னா அந்த அமுதா? மாமா பாத்தியா இருந்தா இத கட்டிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டாலாம். போச்சு, எல்லாம் போச்சு மாப்ள. உன் பிளானிங்லாம் போச்சு. வேற ஏதாவது வேலை பாக்குறவனா இருந்தா அவ யோசிச்சிருப்பானா? மாப்ள வாத்தாவை சமாளிக்கிறதுக்கே நம்ம தலையில நின்று தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல வரப்போற பொண்டாட்டிய வேற சமாளிக்கணுமா? எனக்கு அவளை பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு மாமா. ஆனா விதியை பாத்தியா? அந்த புள்ளைய பொண்ணு பார்த்து எல்லாம் முடிவார நேரம் பார்த்து தட்டி போச்சு. மறுபடியும் எல்லாம் கூடி வர நேரத்துல இப்ப இந்த பிரச்சனை. இப்ப நான் என்ன மாமா செய்ய? ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படி விவகாரமாவே நடக்குது? மாப்ள இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு மாப்ள. என்ன மாமா? பேசாம நான் சொல்ற மாதிரி சீக்கிரமா படிச்சு வாத்தியார் ஆயிரு. அட போங்க மாமா. இதுக்கு மேல நான் டிகிரி முடிச்சு பிஎட் பண்ணி இதெல்லாம் நடக்கிற காரியமா மாமா? எனக்கு மட்டும் ஏன் மாமா இப்படி எல்லாம்? அவன் 1008 பொய்ய சொல்லிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க மாமா. ஒரே ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் போடுற பாடு. இனிமே ஜென்மத்துக்கு பொய்ய சொல்லக்கூடாது மாமா. சத்தியமா சொல்லக்கூடாது. இனிமே இருக்கட்டும்டா. இப்ப சொன்னதுக்கு என்ன வழி யோசிக்கிறா? ஐயோ எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? முட்டு கொடுக்கறதுக்கு ஸ்டவர் இருந்ததுனால தப்பிச்சு. மாமா வாங்க. எங்கடா? வாங்க மாமா. எங்கடா கூப்பிடுற? இதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் மாமா. நீ என் கூட வா மாமா. வா போலாம். எங்கடா கூப்பிட்டு போற? உன் பிளானிங் என்ன சொல்லி தொலைய. வா மாமா. மாப்ள என்னடா முடிவு பண்ண? என்ன பண்ண போற? இந்நேரத்துக்கு காலேஜ் திறந்திருக்காதுடா. நாளைக்கு படி கண்டிப்பா வாத்தியார் ஆயிடுவ. மாமா கூட அமைதியா வர போறியா இல்லையா? எங்க தாண்டா போற? அமுதாவை பார்த்து உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஆத்தாடி மாப்ள நான் சொல்றத கேள்றா. மாமா வேணாம் மாமா. பொய் சொல்லி அவஸ்தைப்பட்டது எல்லாம் போதும். இன்னைக்கு உண்மை சொல்றோம். கேள்றா அதெல்லாம் வேணாம்டா. இல்ல பாத்துக்கலாம்டா. டேய் சொல்லியே தீரோம். டேய் நீ பண்றதுல வேஸ்ட் ஆக போகுதுடா. டேய் வேணாம்டா மாப்ள. சொல்றத கேள்றா. டேய் மாப்ள டேய். ஐயோ பிளாட் ஆக்கிட்ட. லைஃப்டா. நீனா உன் லைஃப் கெடுத்துக்கலாம். மாமா வேண்டாம். நீ உண்மை சொல்லிடாமோ வேற வழியில இல்ல. இறங்கு. கேட்றா பிடிவாதம் பண்ணாத. இறங்கு மாமா. மாப்ள மாப்பிள்ளைக்கு காத்து போச்சு. இனி சொல்ல வந்ததை சொல்ல மாட்டான். நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன்னா? சரிங்க பச்சி. யாரது? அத்தாடி இந்த ஆளு பேசிய கொன்றுவானே. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க.
ஐயோ வகை தெரியாம வந்து மாட்டிக்கிட்டனே. சாராய வாசம் தெரிஞ்சிச்சுன்னா அம்பிடுத்த இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் காத்தோட பறந்துருமே. மாப்பிள ஏர் முனையில உட்காராத, விழுந்துற போறா. ஏறி உட்காரு. என்ன விசேஷம்? திடீர்னு வந்திருக்கீங்க? அது வந்து அக்கா பத்திரிக்கை அடிக்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் இந்த பக்கம் வந்தோமா, சரி உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எந்த தேதியில பத்திரிக்கை அடிக்கலாம்னு கேட்டு போலான்னு. அதான் மாப்பிள்ளை நானும் வந்தோம். இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க எப்ப சொல்லி விட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க. அதுதான் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ மாப்பிள்ள கிளீன் போல்ட் ஆயிட்டா. அது பரவாயில்ல. அமுதாவ மாப்பிள மாமா போலாமா? வாமே. அப்ப நாங்க வர்றோங்க. வரோம். வரோம்மா. டேய் கிளாஸை வச்சுட்டு வாடா. ஆமால. உங்ககிட்ட எப்படி அமுதா உண்மையை சொல்றது? சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. மாப்பிள ஏதோ உண்மையை சொல்றேன். உனக்கே தெரியல, சொன்ன அவ விட்டுட்டு போயிடுவான்னு. பின்ன என்ன மாப்பிள? அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுன்னு யோசிச்சியா? உன் சித்தப்பன் கை கொட்டி சிரிப்பான்டா. அட அவனை கூட விடியா சிரிச்சிட்டு போட்டான். உங்க அம்மா நிலைமை யோசிச்சு பாத்தியா? அதுக்கு கடைசி வரைக்கும் நான் இந்த பொய்யெல்லாம் சொல்லிதான் ஆகணுமா மாமா? விடியா, கவலைப்படாத, பாத்துக்குவான். என்னத்த பாத்துக்கிறது மாமா? டேய் நீ தானடா பொழுதனைக்கு சொல்லுவ எனக்கு எங்க அம்மா மாதிரியே பொண்டாட்டி வேணும்னு. அதே உங்க அம்மா மாதிரி வாத்தியார் வேலை பிடிச்ச பொண்ணு தானே உனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே நினைச்சுக்க. நமக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு மாப்ள. அடிச்ச போதே நீ இறக்கிட்ட. அட கொஞ்சம் சிரிச்ச மோமா வண்டி அட வேலைய முடியற போறானுங்க. செருப்புன்னு சும்மா மாமா. மாப்ள 10 நிமிஷம் தான் இருக்கு. வேணாம். என்ன இது? அடிக்கடி அவ நினைப்பு வந்து என்ன தொல்லை பண்ணுதே. எனக்கு இருக்கிற மாதிரி
அவங்களுக்கும் இந்நேரம் என் நினைப்பு இருக்குமா? அப்படி இருந்தாதான் இந்நேரம் கால் பண்ணிருக்கணுமே. ஒருவேளை அவங்களுக்கு என் நினைப்பு இல்லையோ? இல்லாம எப்படி போகும்? கண்டிப்பா இருக்கும். என்கிட்ட வேற எதை சொன்னாலும் பரவாயில்லையே, எப்படியாச்சும் நடத்தி காமிச்சிடலாம். நான் வாத்தியாருங்கிறதுனால தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலே, நான் என்ன பண்றது? எப்படி நான் வாத்தியார் ஆக முடியும்? இது குழம்பிட்டு இருந்த வேலைக்காவது பேசாம அமுதாவுக்கு ஃபோனை போட்டு நம்ம வாத்தியார் இல்லைங்கிற உண்மையை சொல்லிடுவோம். சொல்லுங்க வாத்தி. ஐயோ, எடுத்தெடுப்புல வாத்திங்கிறாளே, என்ன பண்ணுவேன்? கடவுளே, ஏன்டா என்ன சோதிக்கிற எப்படி? ஹலோ வாத்தி, இருக்கியலா இல்லையா? ஆ, 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 ஆ. இருக்கேன். என்ன உடனே அட்டன் பண்ணிட்ட? அது நீங்க கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் காத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, ஓகே. என்ன ஓகே? ஒரு ஃபோன் பண்ண இம்புட்டு நேரமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இம்புட்டு கோவமா? இதெல்லாம் வீட்டுக்கு ஆகாதுமா? நான் அப்படிதான் கோவப்படுவேன். நீங்க எதுக்கு இருக்கீங்க? என்ன சமாதானப்படுத்துங்க. சரி, பண்ணிட்டா போச்சு. மேடம்க்கு அப்புறம் எதுக்கெல்லாம் கோவம் வரும்? ஆம், என்ன பண்ணா கோவம் வரும்? பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. தடி முதல் பாலே போல்டா. என்கிட்ட பொய் சொல்றது தெரிஞ்சா போதும், எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். யாரா இருந்தாலும் சரி, மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். இது பொய் சொன்னா பிடிக்காதா? குடி கட்டிச்சு போ. நான் மட்டும் வாத்தியார் இல்லைன்னு இப்போ சொன்ன எண்டு கார்டு தான். இவளை நேக்கா தான் டீல் பண்ணும். அட ஆமாமதா, பொய் சொன்னா எனக்கும் பிடிக்காது. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு இந்த இங்கிலீஷ் பேசணும்னு ரொம்ப நாளா ஆசை. அடுத்த அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் எனக்கு தினமும் இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுக்கணும். அதுக்கு என்ன, தாராளமா சொல்லி கொடுத்துட்டா போச்சு. சரி, உங்களுக்கு என்ன பண்ணா கோவம் வரும்? போச்சா? விடிஞ்சிருச்சா? நேரம் போனதே சுத்தமா தெரியவே இல்ல. சரி அமுதா, நீ கிளம்பி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துரு. நான் உன்னை நேர்ல பார்த்து சில விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இப்பவே சொல்லுங்க. அதை நேர்ல தான் சொல்லுவேன். வந்துடுறியா? சரி, உடனே வரேன். நான் வாத்தியார்ல நின்று நாள் பொய் சொல்லி உண்மையை மறைச்சிட்டு அதுக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்.
அதே அமுதா கிட்டையும் பண்ணக்கூடாது. அம்மா வயசானவங்க, டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்காது. ஒருவேளை நான் அமுதா கிட்ட நான் வார்த்தை இல்லைன்னு சொன்னா அவன் என் நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. எதுக்கு அந்த பொண்ணு மனசுல வீணா ஆசையை வளர்த்துக்கிட்ட? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அமுதா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன வருதோ பார்த்துக்கலாம். எங்க நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என்ன? ஆ? டண்டடாய். அமுதா, எனக்கு பொய் ஒன்று பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? ம்? மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? இந்தாங்க. அமுதா, சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாதா? அப்படி என்ன சொல்ல போறிய? அது வந்து அட சொல்லுங்க. அது நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் வாத்தியார் இல்லை.